ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போது கடைக்கெல்லாம் போகையில் இந்த மாதிரி கறி மசாலா, கரம் மசாலா, பன்னீர் டிக்கா இந்த மாதிரி நிறைய மசாலாஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். அதை இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் கொட்டி வச்சுருவோம். கொட்டி வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோன்னா அது என்ன மசாலானே தெரியாமல் நமக்கு டவுட்டாக இருந்துட்டு சில நேரம் அதை தூக்கி கூட போட்டுருவோம், இல்லை தப்பாக சமையல் இதில் யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பவுடர் மசாலா வாங்கையில் நம்ம அந்த கவரை தூக்கி போட்டுறக்கூடாது. இந்த கவரை வச்சு தான் இப்போ சூப்பராக ஒரு டிப் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி சிசர்ஸை வச்சு நீங்கள் இப்போ கறி பவுடர்னு இருக்குது பாருங்கள், அந்த இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். கறி பவுடர்னு இருக்குது. இதை நம்ம ஒரு கம்மை வச்சு அந்த பாட்டிலில் நம்ம இப்போ அழகாக அதில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி பாட்டில் நடுவில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் கழித்து நம்ம அந்த பாட்டில் இதில் எடுத்தாலும் அது என்ன பவுடருன்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 2வது டிப் போகலாம். இந்த மாதிரி நமக்கு துணி பேக்கெல்லாம் நிறையா வரும். அதை இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு சூப்பராக அழகாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிற பாருங்கள். இது அழகாக நம்ம மடிச்சும் வச்சிடலாம். இந்த மாதிரி பேக்கை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழகாக மடித்து அந்த மேலே அது ஒரு இது இருக்குது பாருங்கள், அது உள்ளே போட்டு நம்ம இந்த மாதிரி சொருகி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சோன்னாலும் நல்லா பேக் எல்லாம் கசங்காமல் அப்படியே இருக்கும். நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ஈஸியாக அழகாக அந்த பேக் மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், இப்போ மளிகை கடைக்கு போகிறோன்னா கூட நம்ம இந்த மளிகை கடை லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சீட்டை கூட இது உள்ளே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 3வது டிப் போகலாம். இந்த லெமன் சீசன் இதுங்கெல்லாம் வரையில் நம்ம நிறைய ஆசைக்காக நம்ம நிறையா லெமன்லாம் வாங்குவோம். ஆனால் அந்த லைம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி டல்லாக சுருங்கி போயிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில்னாலும் பரவாயில்ல, அந்த ஆயில் எடுத்து நம்ம இந்த லைமில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம அழகாக மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் அந்த லைம் அப்படியே புதுசாக வாங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.